கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் தியானிப்போம். அது யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அங்கே வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இந்த காலை வேளையில நம்முடைய இயேசுவின் குணாதிசயத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் அற்புதங்களை செய்யக்கூடிய குணமுடையவராய் காணப்பட்டார். எல்லாருக்கும் தெரிந்ததான சம்பவம், கானா ஊர் என்கிறதான ஒரு இடத்திலே ஒரு கல்யாண விருந்து ஒன்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்யாண வீட்டில இயேசுவும் அவருடைய தாயாரும் சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த திராட்சரசம் பரிமாறப்பட்டது. திராட்சரசம் பரிமாறப்பட்டு ஜனங்களுக்கு கொடுத்த போது ஒரு கட்டத்திலே அந்த திராட்சரசம் குறைவுபடுகிறது. ஆனாலும் ஜனங்கள் இருக்கிறார்கள், திராட்சரசம் இல்லை. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். தண்ணீரை நிரப்பி தம்மோடு கூட இருந்த பணிவிடைக்காரரை பார்த்தவர்கள் சொல்லுகிறார், நீங்கள் மொண்டு பந்தியிலே நீங்கள் பரிமாறுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ முந்தின திராட்சரசத்தை பார்க்கிறோம். பிந்தின திராட்சரசம் ருசியுள்ளதாய் மாற்றின கர்த்தர் இந்த காலை வெளியில உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில என்ன காரியங்கள் அற்புதத்திற்காக காத்திருக்கிறீங்களோ, கர்த்தர் இந்த காலை வேளையில அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். முந்தின திராட்சரசம் சுவையில்லாதிருந்தது, பிந்தின திராட்சரசம் சுவையுள்ளதாய் மாறினது. அதே போல உங்க வாழ்க்கையில கர்த்தர் சுவையுள்ள ஒரு வாழ்க்கையாக உங்க வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் அற்புதத்தை செய்யக்கூடிய தேவன். இயேசுவானவர் கானா ஊரிலே குறைவை நிறைவாக்கினீர். அதே போல எங்க வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ எல்லா குறைவையும் கர்த்தர் நிறைவாக்கும்படியா செபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை இந்த புதிய நாளிலே நீர் எங்களுக்கு செய்யும்படியா செபிக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். செபங்கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.